அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் மதிப்பிற்குரிய சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர், சமூக காவலர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டம் அடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநர், அகநானூற்று சுடர், பேரறிஞர் அப்படின்னு தான் எங்க ஐயாவை சொல்லணும், நம்ம சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தின் ஆலோசகர் எங்களுடைய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், அழகாக நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேனாள் ஆளுநர் என் அன்பு தோழி கவிதா நடராஜன் அவர்களுக்கும், அடுத்ததாக நம் மாவட்டம் 18-12 அது உள்ளடங்கிய கூட்டு மாவட்டம் 4 ஆளுநர் அன்பு தோழமை சொல்லின் செல்வி இறைஞானம் பெற்ற முத்துஞானம் அவர்களுக்கும், இணைப்பில் இருக்கக்கூடிய காயத்ரின்னு ஒருத்தங்க இணைஞ்சிருக்கிறாங்க, வருக அம்மா. உங்கள் அனைவருக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் சேர்த்து என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மீனாம்மாவும் சுப்பிரமணியம் ஐயா நம்ம தோழமை எல்லாம் சொன்னது போல, கடல், நம் தமிழ் கடலில் ஏதோ ஒரு சிறு ஒரு துளி, அதைத்தான் நாம் இங்கே பருகி கொண்டிருக்கிறோம். நம்ம படிக்கும் பொழுது கேள்விப்பட்டிருப்போம், எங்க இதுல சங்க இலக்கியங்கள் இவ்வளவு இருக்குன்னு. நம்ம ஆயுசு போராது அதெல்லாம் படிச்சு முடிக்கணும்னா, ஏதோ ஒரு துளிகள். அது மட்டும் இல்லாம எங்க ஐயா சொன்ன மாதிரி நிறைய நூல்கள்ல இருந்து நான் மேற்கோள்கள் எடுத்துட்டு வரேன்னா, எனக்கு அதுல பல அறிஞர்கள் உரைகளையும் நான் பார்த்து பார்த்து ஏதோ எனக்கு முதல்ல புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய, இங்கே ஹவாயில இருக்கக்கூடிய வைதேகி ஹர்பட் அம்மா அவர்கள், அப்புறம் பூவே சோமசுந்தரனார் அவர்கள் உரை, தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அங்க இருக்கக்கூடிய உரைகள், இப்படி பல அறிஞர்களுடைய உரைகளை, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள், வள்ளுவம், இப்படி எல்லாத்தையும் கலந்து எந்தெல்லாம் முடியுமோ எனக்கு புரிய விதமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த சிறுபான்ற்று படையை நம் களத்தில் நான் பதிவேற்றம் செய்வதற்கும் பதிவதற்கும் எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அனுமதி அளித்த நிறுவனருக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு, பாகம் 3 ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. போன தடவை என்ன பார்த்தோம்? நூலாசிரியர் யாரு, இது யார் மேல் எழுதப்பட்டது, முதல்ல ஆரம்ப காட்சி. ஒரு திரைப்படம்னு சொன்னா முதல் காட்சியே அட்டகாசமா அப்படியே காமிப்பாங்க. அது பச்சை பசேல்னு ஒரு தோட்டத்தை காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்ப வரக்கூடிய கதா நாயகரோ நாயகியோ வந்து அவர்களுடைய முகத்தை ரொம்ப பக்கத்துல வச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. இங்க இதெல்லாம் வேற, அவங்கெல்லாம் இவங்க கிட்டதான் கடன் வாங்கணும். அந்த அளவுக்கு நில மகளின் தோற்றத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக தொடங்கி இருந்தார்கள் இல்லையா? ஒரு பெரிய மலை, அதுல வந்து 2 பக்கமா காட்டாறு வந்து விழுறத நிலமகளின் மார்பில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முத்துமணி மாலைக்கு உவமையாக சொல்லியிருந்தார் நம் புலவர். இளைப்பாறும் பாணனுடைய நிலை பாவம், இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெப்பம், தாங்க முடியாத சூடு, அதுல நடந்து வந்து காலெல்லாம் அந்த கற்கள் எல்லாம் கிழிக்க எங்கேயாவது ஒரு நிழல் இருக்காதா அப்படின்னு பார்த்து அவர் வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த மரத்து நிழல்ல. அவர் பக்கத்திலேயே யார் இருக்காங்க? விரலியரும் இருக்கிறார்கள். அந்த பாணன் தன்னுடைய இடது பக்கத்துல அந்த அவனுடைய இசைக்கருவியை வைத்து மீட்டிக் கொண்டிருக்க இங்க விரலியர் எல்லாம் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த விரலியர் யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவர்களுடைய மனைவி, அந்த பாணருடைய மனைவியோ துணைவியோ காதலியோ, அவர்கள் எல்லாம் விரலியர். அவர்களுடைய அழகை பற்றி அற்புதமாக வர்ணிக்க தொடங்கியிருந்தார் போன பகுதியில். அவர்களுடைய கூந்தல் அழகிற்கு ஒவ்வொரு மயில்களும், ஆண் மயில்கள் வெட்கப்பட்டு பெண் மயில்களின் பின்னால் சென்று ஒளிந்து கொள்ள அளவிற்கு அவர்களுடைய அழகு இருந்ததுன்னு, இதை நான் வந்து ஒரு ஏற்கனவே இதை பத்தி விலாவாரியா பேசிட்டதுனால இதோட இங்க நிறுத்தி, அதாவது சொல் அந்தாதி அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் போன முறை. என்னன்னா, அப்படியே தொட்டு தொட்டு கூந்தல் மயில் மாதிரி இருக்கு, மயில் இப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணையும் அழகை பத்தி சொல்லும் பொழுது, அந்த கூந்தல் முடிப்பை கூட வாழைப்பூ மாதிரி இருக்கு, ஓடி இழைத்த நாயோட நாக்கு மாதிரி மென்மையா இருக்கு, இப்படி நிறைய பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா, யாழ் வாசிக்க கூடிய பாணன் அமர்ந்திருக்கிறார் களைப்போடு. இன்னொரு பாணன் பரிசில் பெற்று வந்தவன் இந்த பாணனை சந்திக்கின்றார். அவன் என்ன சொல்றான்? கவலைப்படாத. அவரை வந்து அந்த பாணனிடம், ஒரு பாணன் இன்னொரு பாணனிடம் பேசும் பொழுது நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், அவன்கிட்ட சொல்லாம அப்படி பார்க்காத மாதிரி போயிருவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஆனா அவன், ஐயோ களைப்போட உட்கார்ந்து இருக்கிறானே, பேரறிவாளனே, அதாவது யாரு, ஒருத்தர் எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க பாருங்க. அவர்கிட்ட சொல்றாரு, ஒண்ணும் கவலைப்படாத, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? இன்னார்கிட்ட இருந்து நான் பரிசில் வாங்கி வந்திருக்கேன். அவன் யாரு தெரியுமா? இந்த கடையேழு வள்ளல்களையும் தாண்டி, முப்பெரும் தேவர்கள் மாதிரி அந்த முப்பெரும் மன்னர்களையும் தாண்டி, அவர்களுக்கு கூடலாம் நீ வந்து அவரை வந்து பொருத்தி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான எங்கள் ஓய்மான் நாட்டு அந்த நல்லியக்கோடன் கிட்ட இருந்து நான் பரிசு வாங்கிட்டு வரையா, நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த பாணன் கிட்ட எல்லாம் சொல்ல போறதுக்காக சந்திக்கிறார். அவன் வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் இடப்பக்கமா அந்த யாழை மீட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாணனிடம், இந்த வறுமைக்கு வடிகாலாய்
இதெல்லாம் வாங்கினேன், நீயும் போ அப்படின்னு ஆற்றுப்படுத்த போறார். அப்ப அவரு தன் பெற்று வந்த மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது, நம்ம பொதுவா இப்ப ஒருத்தவங்களை பத்தி பேசும்போது அவங்கள பத்தி எல்லாம் சொல்லவே முடியாதுங்க, அவங்க இவங்களை விட சிறப்பு அப்படின்னு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு பொருத்தி பார்த்துதான் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சேர நாட்டின் வளமையை பற்றி போன வாரம் நான் முடித்தேன். எப்படி நல்ல கொழுன்னு இருக்கக்கூடிய மீன்கள் அப்படி கிடக்குமா அந்த குளத்துல. அதுல தத்தக்கா புத்தக்கான்னு இந்த எரும மாடு போய் உள்ள குதிச்சு அந்த பூக்களில் எல்லாம் விளையாண்டு அங்க மிளகு கொடியெல்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த பலாமரத்து நிழல்ல நல்ல வயிறு படைக்க சாப்பிட்ட எருமை என்ன பண்ணுதான், அப்படியே மஞ்சளோட மெல்லிய இலை முதுகுல வருடி கொடுக்க அது வாட்டுக்கு படுத்து கிடக்குதாம். அந்த இளம் கல்லெல்லாம் மணக்கும்படி அந்த இடமே மனமா இருக்குது அப்படின்னு அந்த சேர நாட்டினுடைய வளமையை பற்றி எல்லாம் சொல்லி அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அவனை பத்தி சொல்றாங்க. அவன் ஒண்ணு சும்மா சாதாரணமான ஆள் இல்லையா, கணைய மரத்தை ஒத்த திண்ணிய தோள்களை உடையவன், அவன் ஓடும் தேரை கொண்டவன், எங்களுடைய குட்டுவன். அவனுடைய வளம், அவன் கோட்டை வாசல், அவனுடைய கொடை வள்ளல் தன்மை, அவன் தலைநகராகிய வஞ்சி நகர், இது எல்லாத்திலையும் கிடைக்கக்கூடியதை விட ஓய்மான் நாட்டுல அதிகமா கிடைக்கும். அதாவது இது அவரை பத்தி பெருமையா சொல்லி அது அதை காட்டிலும் இங்க அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. நீ சேரன் கொடுக்கிற பரிசு பொருள் கூட உனக்கு ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன் பரிசு முன்னாடி குறைவா தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாண்டிய நாட்டின் பெருமை. நரவுவாய் உரைக்கும் நாகு முதிர் நுணவத்து அரைவாய் குறுந்துணி அயில் உளி பொருத கை புனை செப்பம் கடைந்த மார்பின் செய்பூங் கண்ணி செவி முதல் திருத்தி நோன் பகட்டு உமணர் ஒழுகையோடு வந்த. எப்படி வராங்க அந்த பாண்டி நாட்டின் பெருமையை பத்தி பேசுறாங்க. பாண்டிய நாட்டை பத்தி நரவு அப்படிங்கிறது தேன். நம்ம இலக்கியங்களை படிக்கும் பொழுதுதான் இந்த நம்ம பாட்டுக்கு தேன் 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். எவ்வளவு ஒவ்வொரு சொற்களுக்கும் தமிழ் தாய் எப்படியெல்லாம் வார்த்தைகள் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறா பாருங்க. அந்த சொற்களை பத்தி எல்லாம் நமக்கு தெரியாம அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கோம். புதிதாக அடடா நரவுன்னா தேனா அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது நமக்கு. நரவு வாய் அந்த தேன் இடம், நுனிங்கிறது அந்த விளிம்பு நமக்கு தெரியும். உரைக்கும் உரை அந்த நான் சொல்றது பெரிய பத்தி பேசிட்டு இருக்கேன். இங்க சொரியக்கூடிய பொழியக்கூடிய அப்படிங்கிற பொருள். நாகு அப்படின்னா இளமை மென்மை. முதிர் நுணவத்து நல்ல முதிர், நம்ம சொல்லுவோம்ல முதிர் கண்ணி ஆயிட்டா பக்குவம், அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அது வயசு முத்தி போன மாங்காங்கிற மாதிரி பேசுவாங்க. பக்குவம் அடைந்த பெண், அதனாலதான் முதிர்கண்ணி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல முதிர்ச்சியா இருக்காங்க, முதிர்ச்சியான அறிவு கொண்டவர்கள், பக்குவம் அடைந்த அறிவுன்னு அர்த்தம் முதிர்ங்கிறது. நுணவத்துங்கிறது நுணா மரம். அரைவாய் குறுந்துணி, அரைவாய்ங்கிறது அங்கே துண்டாக்கப்பட்ட பகுதி, வெட்டப்பட்ட பகுதி. குறுந்துணினா சின்ன துண்டு. அயில் உளி பொருத இரும்பு உளியை கொண்டு பொருத்தி கை புனை செப்பம் நல்ல கைகளால் செய்யப்பட்ட நல்ல செப்பமா செஞ்சிருக்காங்க. செப்பனிடுதல்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? திருத்த முறை, அங்கே அந்த கோயிலுக்கான திருப்பணிகள் எல்லாம் செப்பனிடப்பட்டது, அந்த அங்க இருக்கக்கூடிய வண்டிகள் செப்பனிடப்பட்டதுன்னா நல்ல திருத்த முறை செய்யறாங்கிற பொருள்ல. கடைந்த செதுக்கிய மார்பில் செய் பூங்கண்ணி, அதாவது வயல், நம்ம புன்செய் நன்செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செய்ங்கிறது வயல். பூங்கண்ணி அங்கே பூக்களால் கட்டப்பட்ட அழகிய மாலை. செவி முதல் திருத்தி காது முதல் அணிந்து நோன் பகட்டு உமணர் நல்ல வலிய எருதுகள். நோன் பகட்டுங்கிறது வலிய எருது. உமணருங்கிறவங்க நமக்கு தெரியும், பட்டினப்பாலையில் நிறைய பார்த்திருக்கோம். உப்பு வணிகர் ஒழுகையோடு வந்த, அந்த வண்டியோடு வந்த. என்ன சொல்றாங்கன்னா, தேனை சொரியக்கூடிய பூக்கள் அங்கே கொட்டி கிடக்குது. மென்மையும் பக்குவமுமான தன்மை கொண்ட அந்த நுணா மரம் பாருங்க. ஒரு மரத்துல இருந்து அந்த பலகையெல்லாம் எடுக்கும் பொழுது பார்ப்பாங்க, அது எத்தனையோ அந்த அந்த வரியை வைத்து அது எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை வெட்டும் பொழுது அதை நான் புதுசா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகா, இப்படி ஒரு விஷயம் இருக்கான். சின்ன மரமா இருந்தா 2-3 அப்பனா 2-3 வருடங்கள் தான் ஆயிருக்குன்னு அர்த்தம். நல்ல காலம்பட்ட மரத்தை அவங்க செதுக்கும் போது அந்த வட்டு அவங்க அந்த நறுக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை கவனிச்சா தெரியும். அதுல இருக்க வரிகளை வைத்து அத்தனை வருடங்கள் வாழ்ந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க மென்மையும் பக்குவமும் கொண்ட நுணாமரத்திலிருந்து வெட்டப்பட்ட சின்ன சின்ன துண்டுகள்ல நல்ல கூர்மையான உளி, இரும்பு உளியை கொண்டு
திருத்தமாக செய்த, நல்ல இரும்பு ஊழிய வச்சு குடஞ்சு திருத்தமா நம்ம சொல்லுவோம்ல, செம்மையா இருக்குன்னு. அந்த செமங்கிறது எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கல, செம்மையாக கடைந்து நல்ல திருத்தமாக அழகாக சிறப்பாக அப்படிங்கிற பொருள் தான் இன்னைக்கு மருவி செமையான்னு போயிருச்சு. செம்மையாகங்கிறது அற்புதமான தமிழ்ச்சொல். அப்படி செய்த மாலையை, அந்த அணிகலனை அணிந்த மார்பினை உடையவர் யாரு? உமணரை பத்தி பேசுறாங்க. வயலில் விளைந்த பூக்கள்னால கோர்க்கப்பட்ட அந்த மாலைகளை காது வரைக்கும் அணிஞ்சிருப்பாங்களாம். இப்பேற்பட்ட உப்பு வணிகர்லாம் அந்த பெரிய பெரிய எருதுகளை பூட்டி அந்த வண்டியை இழுத்துட்டு வராங்க. ஏன்னா பாரம் அவ்வளவு உப்பு ஏத்திட்டு வராங்க. வலிமையான காளைகள், அப்போ நல்ல கனமான பொருட்களை இழுக்கணும்னா அந்த காளைகள் எப்படி வலிமையா இருக்கும்னு எதையும் விடல. அந்த எரும மாட்டுல தொடங்கி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த உப்பு வணிகருடைய வண்டியை பத்தி பேசுறாங்க. அடுத்த வரிகளை பாருங்க. மகாரன்ன மந்தி மடவோர் நகாரன்ன நளிநீர் முத்தம் வாழ்வாய் எருந்தின் வயிற்றகத்து அடக்கி தோள்புற மறைக்கும் நல்கூர் நுசுப்பின் உளறியல் ஐம்பால் உமட்டியர் ஈன்ற கிளர்பூன் புதல்வரோடு கிளுகிளியாடும். யாரு ஆடுறாங்களாம்? மக்களை போன்ற. மகார் அப்படிங்கிறது மக்கள், அன்ன அதை போன்ற உவம உருவு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மந்திங்கிறது குரங்கு, மடவோர் அந்த பெண்கள், நகார் வார்த்தைகளை பாருங்க. மகார் நகார், மகார்னா மக்கள், நகார்னா பற்கள். அப்படிப்பட்ட நளி நீர், பரந்த கடல் நீர். நளி நீருங்கிறது கடல் நீர், அதுவும் பரந்த. முத்தம்ங்கிறது இங்கே கொடுக்கப்படக்கூடிய முத்தம் இல்ல, முத்து, அதைத்தான் முத்தம் சொல்றாங்க. வாழ்வாய், வாளின் வாய் போன்று இருக்கும், நல்ல கூர்மையான வாளினுடைய வாய் போன்று இருக்கக்கூடிய எருந்தின் கிழிஞ்சல், நம்ம கடல்ல கிடைக்கக்கூடிய கிழிஞ்சலை பத்தி பேசுறாங்க. வயிற்று அகத்து, அதனுடைய வயிற்றுக்குள்ள அடக்கி மறைச்சு மூடி. யார பத்தி அடுத்து பேச போறாங்க பாருங்க. தோற்புறம், முதுகு பகுதி மறைக்கும், நல்ல மறைக்கின்ற விதமாக நல்கூர் நுசுப்பு உளர், அதாவது துன்பம். நல்கூறுங்கிறது துன்பம், நுசுப்புங்கிறது இடை, பெண்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உளர் அப்படிங்கிறது கோதி, இயல் ஒழுங்கு. ஆக ஒவ்வொரு சொற்களுக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற, கையாளப்பட்டிருக்கிற அந்த பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியமா. ஐம்பால், நம்ம இப்போ ஜட பின்றதுன்னு சொல்றது 3 பிரிவா பிரிச்சு நம்ம பின்னலிடுவோம் இல்லையா? இங்கே ஐம்பால் 5 பிரிவாக அமைத்து பிரித்து அவர்கள் அந்த அலங்காரத்தை செய்திருக்கிறார்கள். உமட்டியர், என்ன ஒரு அழகான பேரு. உப்பு வாணிச்சி, அதாவது வணிகருடைய, உப்பு வணிகம் செய்யக்கூடியவருடைய மனைவி. அந்த உமட்டியர்கள் எல்லாம் ஈன்ற, அவர்கள் பெற்ற கிளர்பூன், நல்ல ஒளிரக்கூடிய அணிகலன்களை அணிந்த புதல்வரோடு, அந்த பிள்ளைகளோடு கிளுகிளி ஆடுமா, கிளுகிழுப்பை ஆடும். கற்பனைய பாருங்களேன். மக்களை போன்றே இருக்கக்கூடிய இந்த குரங்கு என்ன செய்து, உப்பு வணிச்சி அழகாக 5 பிரிவாக எடுத்து கூந்தல், அவளுடைய பின்புறம் முதுகு புறத்தை எல்லாம் மறைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வளமையான கூந்தல் அழகோட இருக்காங்க. அவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் பெற்ற பிள்ளைகளோட குரங்கு குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? கிளுகிழுப்பு ஆடுது. அந்த கிளுகிழுப்பை எப்படி செய்யப்பட்டது? கடலிலே விளைந்த நன்முத்துக்கள். அந்த முத்துக்கள் எதை போல இருக்கிறது? பெண்களின் வெண்மையான பற்களை போல. அந்த முத்துக்களை எடுத்து கடல்ல கிடைக்கக்கூடிய கிழிஞ்சலோட வயிற்றுக்குள்ள வச்சு மூடி, அதை வச்சு கிளுகிழுப்பு ஆட்டி விளையாடுதாமா. எப்படி செழிப்பா இருந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு முத்துமணி மாலை வாங்கணும்னா லட்சக்கணக்குல கேட்பான். இங்க பாத்தீங்கன்னா அது கிளுகிழுப்பு ஆடுறதுக்கே முத்த வச்சு விளையாடி இருக்காங்க. அந்த அளவிற்கு பாண்டிய நாட்டினுடைய சிறப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறுந்தொகையில இந்த நளிநீர் பத்தி பேசணும் இல்லையா? சிறியரும் பெரியரும் வாழும் ஊர்க்கே நாளிடை படா நளிநீர் நீத்த. சின்னவங்களும் பெரியவங்களும் வாழக்கூடிய இந்த ஊர்ல தினந்தோறும் நாள்தோறும் இடைவிடாமல் மிகுந்த வெள்ளம் வரக்கூடிய கரையை உடைய பெரிய மரம்னு அங்கே குறுந்தொகையில் சுட்டப்பட்டிருக்கிறது. அந்த நளிநீர் வேறு இடத்தில் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கக்கா சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுடைய முத்தை போன்ற பற்களுக்கு வச்சு விளையாடி இருக்காங்க நம்ம புலவர்கள். அதை பத்தி பேசணும்னா நான் இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில வரிகள் உங்களுக்காக, ஏன்னா ஏகப்பட்ட பாடல்கள், கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க, 40 பாடல்களுக்கு மேல இருக்கு. அப்புறம் நான் எனக்கு இதுக்கு ஒரு 40 பிரிவு பாகம் நான் பேசணும். அகநானூற்றுல கொற்கையம் பெரும் துறை முத்தின் அன்ன நகை பொலிந்து இலங்கும் எயிறு கெழு துவர்வாய். பாண்டியனுடைய அறவழியில் காக்கக்கூடிய, பாருங்க,
சும்மா ஒரு நாட்டை ஆள்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மக்களுக்கும் எந்த தீங்கும் வராமல், அவனால மற்றவர்களுக்கும் எந்த தீங்கும் வராமல் அற வழியில் காக்கக்கூடிய அந்த கொற்கை துறைமுகத்தில் பிறந்த முத்து. அப்பப்பப்பா, இந்த முத்துக்கு என்ன ஒரு பெருமை! அந்த வெண்மை நிறம் கொண்ட உன் புன்னகை பூக்கும் பல்லழகும் அப்படின்னு கொஞ்சிறார். அடுத்து ஐங்குறுநூறுல கொற்கை முன்துறை இலங்கு முத்து உரைக்கும் எயிறு கெழு துவர்வாய். கொற்கை துறையில் தோன்றக்கூடிய, அங்கே விளையக்கூடிய முத்து போல பற்களை கொண்ட சிவந்த வாயை உடையவளை. இப்படி பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு, அந்த முத்து ஏர் வெண்பல் முத்து ஏர் முறுவலாயின்னு சொல்லி ஐங்குறுநூறு கலித்தொகை, அதுக்கப்புறம் பரிபாடல் திரட்டுல முத்த முறுவல் அப்படின்னு சொல்றாங்க. பரிபாடல்ல எழில் முத்து ஏய்க்கும் வெண்பல் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பொருணராற்றுப்படையிலையும் வருது. நெடுநல் வாடையிலையும் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? விட்டுருவோமா? நம்ம பேசுறது இல்லையா? முத்து உரல் முறுவலை பத்தியும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்துல நளி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு நளி என் கிளவி செறிவும் ஆகும்னு உரியல்ல சுட்டப்பட்டிருக்கிறது. எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான். எதுவும் புதுசாக யாருமே இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அத்தனையும் என் தமிழ் தாய்க்கு சொந்தமானது. பல அறிஞர்கள் பல விதமாக உரைகள் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு எது புரியுதோ அதை நல்லா படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வரிகளுக்கு போறோம். தத்து நீர் வரைப்பின் கொற்கை கோமான் தென்புலம் காவலர் மருமான் ஒன்னார் மண்மாறு கொண்ட மாலை வெண்குடை கண்ணார் கண்ணி கடுந்தேர் செழியன் தமிழ்நிலை பெற்ற தாங்கு அருமரபின் மகிழ்நனை மருகின் மதுரையும் வரிதே. எப்ப அதெல்லாம் பார்த்தா இது ரொம்ப கம்மிப்பா, குறைச்சல் அப்படிங்கிறாரு. எது குறைச்சல்னு பேசுறாங்க? தத்து நீர், அலை கடல். பாருங்களேன், எனக்கு இப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன். பிள்ளைங்க தத்தி தத்தி நடக்குதுன்னு சொல்றமே, அந்த அலை கடல் அப்படித்தானே. அலைகள் தத்தி தத்தி நம்மை காலை வருட வரும். தத்து நீருங்கிறது அலை கடல், அந்த அலையை சொல்றாங்க. வரைப்பு, அந்த எல்லை. கொற்கை கோமான் யாரு? கொற்கையை ஆளக்கூடிய அரசன். தென் புலம், தென் பகுதி காவலன், காக்கக்கூடியவன். மருமான் வழித்தோன்றல். ஒன்னார்னா பகைவர். மண் மாறு கொண்ட அந்த பகைவர் நாடுகளை, மாறு கொண்டன்னா என்ன? நம்ம சொல்லுவோம்ல இப்பெல்லாம், மாறுகால் மாறுகையை வாங்கிடுவான் அவன்னு. மாறு கொண்டங்கிறது பகைவர் நாடுகளை தன் நாடாக ஆக்கி கொண்ட. அதனாலதான் அந்த இடத்துல மாறு கொண்ட. மாலைங்கிறது அங்கே முத்து மாலை பேசப்படுகிறது. வெண்குடை, அவனுடைய வெண் கொற்ற குடையின் அழகு. கண்ணார் கண்ணி, கண்ணுக்கு இனிய வேப்பம்பூ மாலை. கண்ணி அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்ணி இல்ல, கண்ணி மாலை. கடுந்தேர், விரைந்து செல்லக்கூடிய தேர். செழியன் தான் நம்ம பாண்டியன் இல்லையா? தமிழ் நிலை பெற்ற, தமிழ் மொழி அங்கே நிலை பெற்று இருக்கும். தாங்கு அருமரபின், அந்த பெருமையை தாங்கி நிற்கக்கூடிய பழமையான மகிழ்நனை. என்ன ஒரு பெயர் பாருங்களேன். இப்ப நீங்க எல்லாம் சொல்லுவீங்கல்ல, ஆனந்திங்கிறதுனாலதான் நீங்க இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்நன், மகிழ்ச்சி தோன்றுகின்ற, அது ஒரு அற்புதமான பெயர் ஆண் குழந்தைக்கு. மருகின், தெருக்களை கொண்ட மதுரையும், அந்த மதுரையும் வரிதே. அந்த மதுரை கூட ரொம்ப கம்மிப்பா. எங்க ஆளு கொடுக்கிற பரிசுக்கு முன்னாடி அந்த பாண்டியனுடைய அந்த மதுரை கிடைக்கக்கூடிய பொருட்களும் குறைவானதே அப்படின்னு சொல்றார். அலைகடலை எல்லையாக கொண்டவன், கொற்கை நகருக்கெல்லாம் அரசனானவன். அங்கே தெற்கில இருக்கக்கூடிய பாண்டிய நாடு முழுமையும் தன் அறவழியில் பாதுகாக்க கூடியவன். பாண்டியர் மரபில் உதித்தவன். மன்னனை பற்றி சிறப்பாக சொல்லியாச்சு. அவன் வீரத்தை பத்தி சொல்லியாச்சு. பகைவர்களை எல்லாம் வென்று அவர்கள் நாட்டை தனது நாடாக்கி கொண்டு அந்த வெற்றியை தன்னுடைய முத்து மாலையை மார்பில் சூடி வெண்கொற்ற கொடையில் கீழ் அழகாக, கண்ணுக்கு அழகாக தோன்றக்கூடிய மலர் சரத்தை, வேப்பம்பூ மாலையை அணிந்திருக்க கூடியவன். விரைந்து செல்லக்கூடிய தேர்ப்படையை கொண்டவன். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னனின் தமிழ் மொழி நிலைத்து நிற்கக்கூடிய நிலை பெற்ற பெருமையும் சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றதையும் சொல்லி, அப்படிப்பட்ட மதுரையில் நீ பெறக்கூடிய பரிசை காட்டிலும் நீ இங்க அவங்க கொடுக்கக்கூடிய பரிசு நம்ம ஓய்நாடு மன்னனை காட்டிலும் குறைவானதே அப்படின்னு சொல்லியாச்சு. ஏப்பா இவ்வளவு பெருமையை சொல்லி கடைசியில இதை விட உனக்கு இங்க அதிகமா கிடைக்கும்னு சொல்றாரு. சோழ நாட்டின் பெருமை. நறுநீர் பொய்கை அடைகரை நிவந்த துருநீர் கடம்பின் துணையார் கோதை மோவத்து அன்ன உன் துறை மருங்கில் கோவத்து அன்ன கொங்கு சேர்புரைத்தலின். நறுநீர், நல்ல நீர். பொய்கை நமக்கு தெரியும் இல்லையா?
நம்ம ஏரி குளம் பொய்கையில அந்த நீர்நிலைகள். அடை அது அடைங்கிறது அந்த அதை சிறப்பிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்துல இங்கே அடைக்கரை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கரையிலே நிவந்த நல்ல படர்ந்த துரு நீர் செறிவாக நிறைவாக கடம்ப மரம் துணை, அந்த துணைன்னா என்ன, கொத்தா நல்ல கொத்தா இருக்கக்கூடிய கோதை, அதாவது அழகிய பூமாலை, ஓவத்து அன்ன அப்படியே ஓவியம் போல, உண்துறை மருங்கில் உண்ணுகின்ற நீர் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துறை பக்கத்துல, மருங்கில் அப்படின்னா பக்கத்தில், கோவத்து அன்ன அந்த இந்திர கோபம் மாதிரியாம். அந்த இந்திர கோபம்னா என்ன, மழை காலத்துல வாழக்கூடிய ஒரு பட்டுப்பூச்சி, அதோட பேரை பாருங்க, இந்திர கோபம். கொங்கு சேர்பு அதுனா பூந்தாதிர மகரந்த தூள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பூந்தாதினை சேர உரைத்தலின் உதிர்த்தமை. சரி, ஓரளவுக்கு நீங்க நான் பொருள் சொல்லும் போதே காட்சிப்படுத்தி இருப்பீங்க. நல்ல நீர், சும்மா சாதாரணமான அந்த கலங்கிய குட்டை நீர்லாம் இங்க கிடையாது. நல்ல நீரினை கொண்ட அந்த நீர்நிலைகள் பொய்கையின் கரையிலே என்ன இருக்குது, பெரிய கடம்ப மரம் நெருக்கமாக படர்ந்து நிற்கிறது. அங்கே அழகிய மாலை போல கொத்து கொத்தாக, இந்த கொன்றை மலரை பார்த்திருக்கீங்களா, அப்படியே மாலை மாதிரியே சரஞ்சரமா தொங்கும். அப்படி கொத்து கொத்தாக பூத்திருக்கக்கூடிய இந்த கடம்ப மரத்தில் அந்த மலர்கள் அந்த நீர்த்துறையின் பக்கத்துல கொட்டி கிடக்குது. எப்படி இருக்காமா, அந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய பட்டு பூச்சி அந்த பூந்தாதுக்களை எல்லாம் அப்படியே உதிர்த்து இருந்து ஓவியம் போல காட்சி அளித்ததாம். இந்த மகரந்தங்கள் என்னைக்காவது உங்க கைகள்ல கொட்டி நீங்க பாத்திருக்கீங்களா, அப்படியே தங்க பொடி தூவுன மாதிரி இருக்கும், அப்படி அழகாக இருக்கும். அப்படி ஓவியம் போல காட்சி அளிக்கக்கூடிய நீரை உடைய துறையின் அருகில் என்னப்பா நடக்குது, வருமுலை அன்ன வன்முகை உடைந்து திருமுகம் அவிழ்ந்த தெய்வ தாமரை ஆசில் அங்கை அரக்கு தோய்ந்தன்ன சேகிதழ் பொதிந்த செம்பொர் கோட்டை ஏமையின் துணை தளி இறகு உலர்ந்து காமரு தும்பி காமரம் செப்பும். வருமுலை அன்ன வன்முகை, வளர்கின்ற முலை போல, பெண்களுக்கு வளரக்கூடிய மார்பினை போல வன்முகை வழமையான மொட்டுகள் உடைந்து விரிந்து திருமுகம் ஒளி பொருந்திய முகம் அவிழ்ந்த, அப்படியே அப்பா அந்த மொட்டு மலர்றதுக்கு பாருங்க, உடைந்து அவிழ்ந்த மலர்ந்து விரிந்த தெய்வத்தாமரை. தாமரை மலர்னு சொல்லிட்டாலே அங்கே லட்சுமி தேவி அங்கே வாசம் செய்வாள் அப்படிங்கறதுனாலதான் தெய்வத்தாமரைன்னு இங்க சொல்லியிருக்கிறாரு. ஆசில் குற்றமில்லாத அங்கை, அங்கே உள்ளங்கை அரக்கு சிவப்பு நிறம், நல்ல செந்நிறம், தோய்ந்தன்ன பொருந்தி இருப்பது போல, அமைந்து இருப்பது போல, சே இதழ் சிவந்த இதழ் பொதிந்த நிறைந்த செம்பொற்கொட்டை, அந்த சிவந்த பொன்னிறமான நடு இடம், ஏமம் இன்துணை இன்பம், அந்த ஏமம்ங்கிறது இன்பம், இன்துணை இனிய துணை இன்பமான துணை, தழி தழுவி இறகு உலர்ந்து அந்த இறகினை சிறகினை அசைத்து காமரு தும்பி அழகிய வண்டு காமரம் செப்பும் ஒரு வகை பண்ணினை பாடும். அதாவது பெண்களினுடைய மார்பு வளர, அது இந்த இடத்துல எதுக்கு அதை பத்தி சொன்னாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். வளர்கின்ற மார்பினை போல வளப்பமான தாமரை மொட்டுகள் விரிய, என்ன ஒரு எழிலோட சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படி விரியக்கூடிய அந்த பெரிய அரும்புகள் எல்லாம் நெகிழ்ந்து போய் பாக்குறதுக்கு அழகிய முகம் மாதிரி இருக்கான். அதை பார்க்க தெய்வத்தன்மையோட இருக்கக்கூடிய தாமரை, குற்றமே இல்லாத ஒரு மாசு மறுவற்ற அந்த உள்ளங்கையில நம்ம இப்ப உள்ளங்கையில அரக்க எடுத்து தேய்ச்சா பளிச்சுன்னு தெரியும் இல்லையா, அது மாதிரி சிவந்த இதழ்கள் சூழ்ந்த அந்த தாமரை மலருக்கு நடுவுல பாத்திருக்கீங்க தானே, அந்த மகரந்தம் அந்த பொடிகள் உள்ள அந்த இது இருக்கும், பருப்பு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு, செம்பொன்னால் செய்த நடுப்பகுதி மீது யார் வராங்க, தன்னுடைய இன்பமான இனிய துணையோடு அதை தழுவிக்கொண்டு சிறகினை மென்மையாக அசைத்து ஆண் தும்பிகள் பன்னிசையை இசைக்கும். அந்த அழகிய வண்டு பன்னினை பாடும். என்ன ஒரு காட்சி பாருங்க. அடுத்த வரிகளுக்கு போறோம். தன்பனை தளிய தளரா இருக்கை குணபுலம் காவலர் மருமான் ஒன்னார் ஓங்கேயில் கதவம் ஒரு முச்சு சொரியும் தூங்கேயில் எரிந்த தொடி விளங்கு தடக்கை நாடா நல்லிசை நத்தேர் செம்பியன் ஓடா புட்கை உறைந்தையும் வரிதே. போயா
அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒண்ணுமே இல்ல. எது ஒண்ணுமே இல்ல? தன் பனை மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் தளிய அதனை சார்ந்த தளரா இருக்கை சோர்வே இல்லாத ஊரு. அப்படியே கலகலன்னு இருக்கு, குதூகலமா. குணபுலம் கிழக்கு திசை நாடு. தென் திசை பார்த்தோம் இல்லையா, இங்கே குணபுலம் கிழக்கு திசை. அங்கே காவல் செய்யக்கூடிய காவலன் காப்பவன் மருமான் நமக்கு தெரியும். பொன்னார் பகைவர் அறிவோம். ஓங்கு எயில் நல்ல உயர்ந்த மதிர்ச்சுவர்களை கொண்ட கோட்டையை பத்தி பேச போறாங்க. கதவம் கதவு உருமு சுவல் இடி இடி மாதிரி இடிக்கக்கூடிய குதிரையின் கழுத்து மயிர். அந்த சுவல்ங்கிறது குதிரையினுடைய கழுத்து மயிர். சொரியும்னா தேய்க்கும். தூங்கு எயில் எறிந்த, தூங்கு எயில்னா நல்ல தொங்குகின்ற மதில். எரிந்த தொடி விலங்கு அழித்த, எரிந்தங்கிறது அழித்த. தொடி விலங்கு தொடி அணிந்த தடக்கை கைகள், இந்த வளையலுக்கு தான் தொடி. பெருமை பொருந்திய கைகள், தடக்கைனா பெருமை பொருந்திய கைகள். நல்லிசை நாடா நல்ல புகழ் நாடக்கூடிய நற்றேர் செம்பியன், நல்ல தேர்ப்படையை கொண்ட சோழன். ஓடா புட்கை உறந்தையும், அதாவது அவனுடைய பெயராத மன உறுதி. ஓடானா கொஞ்சம் கூட கலங்காத மனத்திட்பம் உறுதியை கொண்டவன். உறந்தையும், இங்கே அந்த உறந்தைங்கிறது அவனுடைய தலைநகரம். அந்த நகரத்திலும் வரிதே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. குளிர்ச்சியான வயல்னாலே தெரியும்ல, வயக்காட்டு பக்கம் நடந்து பார்த்தா என்னமா இருக்கும். அப்படி பச்சை பசேலு குழுமையோட அந்த குளிர்ச்சியான மருத நிலத்தை சேர்ந்த, கொஞ்சம் கூட சோர்வே இல்லாத உழைப்பிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான மக்களை கொண்ட அந்த ஊர்கள் விளங்கக்கூடிய கிழக்கு திசை நாட்டை ஆளக்கூடியவன், காவல் செய்யக்கூடியவன், சோழ மன்னர்களின் வழியே தோன்றியவன். இவனுடைய நாட்டு குதிரைகள் என்ன செய்யுமா? யானை போய் மதில் சுவர் கதவங்களை இடித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த குதிரைகள் பகைவர் நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த மதிர் சுவர்களுடைய கதவுகள்ல தன்னுடைய கழுத்து மயிரை இடி முழக்கம் போல வச்சு தேய்க்குமா. பாத்துக்கங்க குதிரை எப்படி இருக்கு வலிமையோட. அந்த மன்னன் என்ன செய்வானா, பகைவர்களுடைய அந்த தொங்கக்கூடிய அந்த மதில் சுவர்களை எல்லாம், சோழர் குலத்தில் தோன்றிய இவன் அந்த உயர்ந்த கோட்டைகளை எல்லாம் அழித்து தகர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன். தொடியணிந்த கைகளை உடையவன். அவன் கைகளில் காப்பு அணிந்திருக்கிறான். அத வீரக்கழல்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே அவனுடைய கைகளிலும் கால்கள்ல எப்படி அவர்கள் வீரக்கழல் அணிவார்களோ அதுபோல கைகளிலும் அவன் தொடியணிந்த மன்னவன். இத்தகைய மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த சோழ நாட்டை விட்டு யாருங்க மத்த ஊருக்கு போவாங்க? குடிமக்கள் அங்கே மன உறுதியோடு இருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணமான உறந்தையை தலைநகராக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பரிசு பொருட்களை விடவும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறார். நான் வாங்கிட்டு வந்த பரிசை விட இவ்வளவு பெருமையுடைய இவனுடைய பரிசும் குறைவுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. எவ்வளவு ஒரு ஒவ்வொரு அந்த புறநானூற்றிலையும் இந்த மன்னரை பற்றியும், இந்த தொங்கு அந்த மதிர்ச்சுவர் இருக்கு இல்லைங்களா கோட்டை, இதை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, கடையேழு வள்ளல்களின் சிறப்பு. சேர சோழ பாண்டியர் சொல்லி முடிச்சாச்சு. முப்பெரும் வேந்தரை பத்தி பேசியாச்சு. அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை விட இவன் நல்லா கொடுப்பான்னு பேசியாச்சு. அடுத்து கடையேழு வள்ளல்களின் சிறப்பினை பற்றி நம் பாணனிடம் சொல்கிறான் வந்த பாணன். பேகன் வானம் வாய்த்த வள மலை கவான் கான மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும். பேகனை பத்தி பேசுறோம். அதாவது வானம்ங்கிறது மழை. இந்த இடத்துல வானம் வாய்த்தன்னா மழை நன்கு வாய்த்த. நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லைன்னு இன்னைக்கு ஒரு சொல்லாடல் இருக்கு. வாய்த்ததுங்கிறது நமக்கு அமைகின்ற, அதத்தான் இங்கே நன்கு அமைகின்ற. வள மலைக்கவான், வளமான மலை அடிவாரம், மலைச்சாரல், அந்த வளமான மலைச்சாரல். கான மஞ்சைக்கு, அந்த அந்த கானம் இல்ல கானம், கானகம், காட்டிலுள்ள மயிலுக்கு. கலிங்கம்னா ஆடை, நாம் அறிவோம் இல்லையா. நல்கிய கொடுத்த. அருந்திரல் நல்ல அரிய ஆற்றலை கொண்டவன். அணங்கின் ஆவியர், அந்த அணங்குங்கிறது இந்த ஒரு பாடல்ல கூட, திரைப்பட பாடல்ல வரும். அணங்கனே உன் சொல்லிட்டு அந்த காதலனை பத்தி பேசும் பொழுது அவனுடைய தேக்கு மரம் போல இருக்கக்கூடிய தோள்களை பற்றி எல்லாம் பாடலாக ஒண்ணு வந்திருக்கும். அந்த அழகினை உடைய ஆவியர், அந்த அங்க இருக்கக்கூடிய வேடர்கள். நாடன், அந்த பெரிய மலை நாட்டுக்கு தலைவன் அவன். பேகனை பத்தி சொல்றாங்க. மழை என்றுமே தப்பாமல் பெய்யக்கூடிய, அப்படி பெய்வதனால் செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த மலை பக்கத்தில் மயில்கள்
ரொம்ப மழை பெஞ்சதுனால குளிர்ல நடுங்குமோ அப்படின்னு அந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் வகையாக மனம் வருந்தி ஒரு காட்டு மயிலுக்கு தன் போர்வையை கொடுத்தான் நம் பேகன். அப்படி அரிதான வலிமையை அழகை உடைய அந்த வேடர் குலத்தில் பிறந்த அண்ணல் தான் நம் பேகன். அவன் பெரிய மலையை கொண்டு அவன் ஆழக்கூடிய அந்த பகுதி அதன் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. பேகன் வையாவி கோப்பெரும் பேகன். அவன் வேடர் குலத்தில் பிறந்தவன், குறுநில மன்னன், பொதினி மலையை உடையவன் அப்படின்னு. அது இன்று பழனி என்று சொல்லக்கூடியதுதான் அன்று பொதினி மலை என்று சொல்லப்பட்டதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது பாரி மன்னன். சுரும்பு உண நறுவி உரைக்கும் நாக நெடுவழி சிறு வீ முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும். சுரும்பு முரல் சொல்லி நம்ம திருவாசகத்துல ஒரு வரியில வரும், இந்த திருமுறைகள் எல்லாம் வரும். வண்டு, சுரும்பு முரல். சுரும்புங்கிறது வண்டுகள். உண நறுவி, அந்த உண்ணக்கூடிய வண்டுகள் உண்ண. நறுவி, மனம் வீசக்கூடிய மலர்கள். உரைக்கும்னா உதிர்க்கும்னு இப்பதான் பார்த்தோம். சோரியும் பொழியும் உதிர்க்கும் அதெல்லாமே உரைக்கும். நாக நெடுவழி, நல்ல புன்னை மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நெடுவழி, நீண்ட வழியில், நெடிய வழியில் சிறு வீ முல்லைக்கு, சிறிய மலர், அந்த சிறிய மலர் கொண்ட அந்த முல்லை கொடிக்கு பெருந்தேர், பெரிய தேரினை நல்கிய கொடுத்தவன் யார்? பிறங்கு வெள்ளருவி, அதாவது ஒலிக்கக்கூடிய, பிறங்குங்கிறது ஒலிக்கும், வெள்ளருவி, நல்ல வெள்ள வெள்ளேறு கொட்டக்கூடிய அருவி நீர். வீழும் சாரல், அது விழுகின்ற மலைச்சாரல். பரம்பின் கோமான் பாரியும், அப்படி விழுகின்ற பரம்பு மலைக்கு சொந்தக்காரனாகிய தலைவனாகிய பாரியும். வண்டுகள் எல்லாம் உண்ணுவதற்காகத்தான் தன் தேனை சொரிகிறதாம். எது? நாகமரங்கள் கொண்ட அந்த நெடு வழியில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள். வாங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த சிறிய மலர்கள் இருக்கக்கூடிய முல்லை கொடி, அங்க அந்த ஒரு பொருத்துதலை பாருங்க. இங்க எப்படி பொருத்தி சொல்றாங்க பாருங்க. சிறிய மலர்களை கொண்ட முல்லை கொடிக்கு பெரிய தேரினை கொடுத்தவன். நிறைந்த வெள்ளை அருவிகள் எல்லாம் மலைச்சரிவிலிருந்து கொட்டக்கூடிய வழமையான பரம்பு மலையின் சொந்தக்காரன் எங்கள் மன்னன் பாரி அப்படின்னு. அவன் கொடுக்கக்கூடிய பரிசினை காட்டிலும், இது ஒவ்வொருத்தருடைய பெருமையை சொல்லி சொல்லி இவர்கள் கொடுப்பதை காட்டிலும் நான் வாங்கி வந்தது பெரிதுன்னு சொல்லிக்கிட்டு வர்றார். காரி. அடுத்தது வள்ளல். கரங்கு மணி வால் உளை புறவியோடு வையகம் மருள ஈர நல்மொழி இரவலர்க்கு இந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் களல் தொடி தடக்கை காரியும். கரங்கு மணி, இந்த இடத்துல வால் உளை அப்படின்னா நல்ல வெண்மையான தலையாட்டமா. புறவின குதிரை நாம் அறிவோம். வையகம் மருள, இந்த உலகத்தவரெல்லாம் கேட்டு நான் அப்படியே மருண்டு போயிட்டேன், அப்படியே வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மருளன்னா இந்த இடத்துல பயம் இல்ல, வியந்து. ஈர நல்மொழி, அன்புடைய நல்ல சொற்கள். எப்ப ஒரு கொஞ்சமாவது ஈரத்தன்மையோட பேசுங்கப்பான்னா அது தண்ணியில் நினைச்சிட்டு பேசுங்கிற பொருள்ல, மனசுல அந்த அன்புடைய நல்ல சொற்களை கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு வள்ளுவம் சொல்லுது இல்லையா? அது போல ஈர நல்மொழி இரவலர்க்கு, யாசிப்பவர்க்கு ஈந்த வழங்கிய அழல் திகழ்ந்து சினத்தீ விளங்கி இமைக்கும் ஒளி வீசக்கூடிய அஞ்சு வரு நெடுவேல், அப்படியே அஞ்சத்தக்க நீண்ட வேல். களல் தொடி, காலிலே அடியக்கூடிய வீரக்கழலும் கையிலே அணிந்துள்ள வளையும் தொடியும் தடக்கை, பெருமை பொருந்திய கைக்கு சொந்தக்காரன். நல்ல ஒலிக்கக்கூடிய மணிகளையும் வெள்ளை பிடரி மயிரினையும், அதத்தான் அந்த முதல் வார்த்தை பார்த்தோம் இல்லையா? வெண்மையான தலையாட்டுங்கிறது வெள்ளை பிடரி மயிரினை கொண்ட குதிரைகளுடன் இந்த உலகத்தில் இருப்பவரெல்லாம் பார்த்து வியக்கும்படி அன்பான நல்ல சொற்களை பொருள் வேண்டி யாசித்து அவன் வாசலில் நிற்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனும். சரி, அவ்வளவு கொடையாளன், அப்ப ரொம்ப கருணையா, அவன் எப்ப பார்த்தாலும் ரொம்ப அப்படியே பவ்யம் அப்படின்னு உட்காந்து அமைதியா இருப்பாருன்னா, எவனாவது நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணனா சினம் மிகுந்த சிறப்பினை உடைய இமைக்கும் அச்சத்தை உண்டாக்கக்கூடிய பெரிய வேலினையும் கொண்டவன். களலிட்டு அவனுடைய வீர களல்களில் காப்பு அணிந்திருக்கிறான். தன்னுடைய கைகளில் அந்த வீர தொடிகளை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய காரி கொடுக்கக்கூடிய பரிசை காட்டிலும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அண்டிரன். நிழல் திகழ் நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆல் அமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த சாபம் தாங்கிய சாந்து புலர்
திணித்தோள் ஆர்வ நன்மொழி ஆயும். நிழல், அந்த ஒளிய பத்தி பேசுறாங்க. திகழ், நல்ல திகழக்கூடிய விளங்கக்கூடிய நீல நாகம், நீலமணியை தன் அகத்தே கொண்ட நாகம். அந்த நாகம் நல்கிய கொடுத்த கலிங்கம் ஆடை. சரி, இப்ப யாருக்கு? பாம்புக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஆலமர் செல்வருக்கு, ஆலமரத்தின் கீழ் அமர்ந்துள்ள அந்த சிவனுக்கு அமர்ந்தனன் மகிழ்ச்சியுடன் கொடுத்த வழங்கிய சாபம் தாங்கிய வலி ஏந்திய சாந்து பலர் சந்தனம் பூசி உலர்ந்த திண்ணிய தோள் ஆர்வ நன்மொழி ஆயும். அன்பான நல்ல மொழி பேசக்கூடிய ஆய் அண்டிரனும். இங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கடவுளுக்கு கண்ணப்பன் கொடுத்தது மாதிரி ஒளியுடன் விளங்கக்கூடிய நீல மணியையும் பாம்பு கொடுத்த அந்த ஆடையையும் யாருக்கு கொடுத்தானாம்? ஆலமரத்தின் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய என் சிவனுக்கு விருப்பத்துடன் கொடுத்தவன். வில்லை தாங்கிய அந்த சந்தனம் நீங்க முதல்ல குலைக்கும் பொழுது அப்படியே மென்மையா பட்டு போல இருக்கும். மொட்டை மண்டையிலயோ இல்ல கையிலயோ நெத்திலையோ பூசிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, உலர்ந்த அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே கல்லு போல ஆயிரும். அப்படி சந்தனம் உலர்ந்த உறுதியான தோளினை எப்படியெல்லாம் ஓமை சொல்றாரு பாருங்க. அப்படி ஆர்வத்துடன் நல்ல சொற்களை கூறக்கூடியவனுமான எங்கள் ஆயண்டிரன் தருவதை விட இன்னும் ஒரே ஒரு வள்ளலை பத்தி பேசி நிறைவுக்கு வரலாம். அதிகன்கிற வள்ளலை பத்தி அடுத்து பாக்குறோம். மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளைத்தீம் கனி அவ்வைக்கு இந்த உறவு சினம் கனலும் ஒளி திகழ் நெடுவேல் அரவக் கடல் தானே அதிகனும். மால் அப்படிங்கிறது திருமால், அதுல இருந்து வந்த மேகம். வரை மலை, கமல் பூஞ்சாரல் நல்ல மனம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலைச்சாரல் பகுதி. கவினிய அழகிய நெல்லி மரத்தில், அதான் நெல்லி அமிழ்து விளை, அந்த நெல்லி மரத்தில் விளைந்த, சும்மா விளையலங்க, அமிழ்து விளை, அமிழ்தாக விளைந்த தீங்கனி இனிய கனியை அவ்வைக்கு இந்த அவ்வை பிராட்டிக்கு கொடுத்த வழங்கிய உறவு சினம் உறுதியோடு எழுந்த சினம் கனலும் ஒளித்திகள் சினத்தீயும் ஒளிமிக்க நெடுவேல், அந்த நெடிய வேலை கொண்டவன். அரவக் கடல் தானே அதிகனும், நல்ல ஆரவாரம் மிக்க கடல் போன்ற படையினை கொண்ட எங்கள் அதிகன் கொடுப்பதை காட்டிலும் எப்படிப்பட்ட சிறப்பிற்கு சொந்தக்காரன் அதிகன். உயர்ந்த மலையில் அங்கே பூத்து கொட்டி குலுங்கக்கூடிய பூக்களை இருக்கக்கூடிய மலைச்சரிவில் அங்கே இருந்த ஒரு நெல்லி மரத்தில் அழகான அமிர்தம், நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய அந்த நெல்லிக்கனி, அந்த அற்புத கனியை அவ்வைக்கு கொடுத்தவன். தான் உண்ணாமல் தமிழ் வாழ வேண்டும் என்று அவ்வைக்கு கொடுத்தவனும், வலிமை உடைய, அப்படி கோபம் வந்துட்டு பகைவர்கள் ஏதாவது வந்துட்டாங்க தொலைஞ்சாங்க, வலிமை உடைய சினம் நின்று எறியக்கூடிய பெரிய வேலினை கொண்டவனும், ஒலிக்கும் கடல் போல அவனுடைய படை ஆர்ப்பரிக்கக்கூடிய பரந்த படைகளை கொண்டவனுமான எங்கள் அதிகன் கொடுப்பதை விடவும் அப்படின்னு கொண்டு வண்டியை நிறுத்தியிருக்கிறார். இத்தோடு இந்த உரையை நானும் இங்கே நிறுத்தி அடுத்த வாரம் தொடர்வோம் என்று சொல்லி, என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும், இணைப்பில் இருக்கக்கூடிய நம் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், நம் முத்துஞானம் தோழமை நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தோழமை கவிதா அவர்கள், நம்ம ஆளுநர் இணைஞ்சிட்டாங்க அன்பழகி ஸ்ரீதர் அவர்கள், அனைவருக்கும், கேட்டு சென்ற நம் மீனா திருப்பதி அம்மா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம். நிறுவனருக்கு சிறப்பு வணக்கமும் நன்றியும்.